பாப்பா இந்த தமிழ்நாட்டை இன்னும் யார் யார் கையில தான் கொடுத்து சீரழிக்க போறோமோ தெரியல சாமி. அவன் வந்து இது பண்றான், இவன் வந்து இது பண்றான், இன்னும் யார் யார் கையில போக போதோ அதுதான் தெரியல. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். தம்பி என்ன தனியா பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஏங்க நான் உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை சரிங்களா? நான் பாட்டுக்கு இறைவன் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நானு. சரி யார் என்ன அரசியல் போறா அதுன்னு பேசிட்டு இருக்க? இல்ல கொஞ்ச நாளாவே வந்து பேப்பரு நியூஸ் இது எல்லாத்துலயும் வந்து ஒருத்தரை பத்தி வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்டர் அவரு ரஜினிகாந்த் தானே சொல்ற? அவர் பேர் கூட நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு கன்னடம். ஓ அந்த அளவுக்கு நீ இதுவா இருக்க. சரி ஓகே சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு தமிழன், நான் வந்து ஒரு பச்சை தமிழன் சரிங்களா? ஆனா கருப்பா இருக்கிறேன்னு கேட்க கூடாது சரிங்களா? ஓகே சட்டம் நான் தான் பச்சை கலர் போடுறேன். அதனால நீங்க வந்து தமிழன் ஆயிடுவீங்க. நீங்க ஒரு கன்னடம் தான் நினைக்கிறேன். நீங்க அவருக்கு ஆதரவா பேச போறீங்களா? ஆதரவாலாம் பேச வரல. எனக்கு உன்கிட்ட எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நான் கேட்கறேன். தம்பி நம்மளாம் வேணாம்ப்பா, தப்பு தலைவர் சொல்லிருக்காரு. ஏங்க அவர் தலைவரே இல்லைன்றா நான் எதுக்கு இதை கேட்கணும்? அடிமா சொல்லுங்க. எனக்காக கொஞ்சம் மரியாதை. ஓகே அதாவது என்ன கேட்க வரனாக்கா, அவர் வந்து பிடிக்கலன்றல. ஆமா எதுக்கு பிடிக்கல? அதாவது வந்து சார் நான் வந்து தமிழன் ஓகேங்களா? பச்சை தமிழன். நான் வந்து திருப்பி பேரை விட்டுரு. ஆனா தமிழ்ன்றது மட்டும் நல்லா சொல்றேன். என் பேர் தேவை சார். நான் வந்து தமிழன் ஓகேங்களா? சரி இங்க வந்து என்னோட பாட்டனும் உப்பாட்டனும் வந்து ஆண்டாண்டு காலமா வந்து ஆண்ட பரம்பரையா தான் இருந்திருக்காங்க. சரி ஆனா ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தில் இல்லாத மாதிரி சினிமா பிரபலங்களை வந்து தூக்கி வச்சு பேசுறது வந்து எனக்கு வந்து சரின்னு படலை. எனக்கு இது படலை. அதுலயும் வந்து எம்ஜிஆர் ஐயா, அம்மா இவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து கொஞ்ச காலமா வந்து ரஜினியை வந்து ரொம்ப மையப்படுத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவரோட படம் வந்தா பிளாஷ் நியூஸ். ஏங்க ஒரு விபத்தை பத்தி போட்டுருக்காங்க, திடீர்னு கட் பண்ணிட்டு வந்து பிளாஷ் நியூஸ்ல அடுத்த ரஜினி படத்தோட டைட்டில் வெளியிடு அப்படின்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு முக்கியமா போயிட்டாரு. அதாவது வந்து அவர் வந்து வயசை வந்து நாங்க மதிக்கிறோம் சரிங்களா? ஆனா வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு நாங்க நினைக்கிறோம் ஓகேங்களா? இதுதான் வந்து நாங்க சொல்ல வேண்டிய கருத்து. இப்ப அவர்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல? பிடிக்கலன்றது வந்து அவர் வந்து எதுக்காகவும் குரல் கொடுக்கறது இல்ல சரிங்களா? சரி அவரோட ஒரு வாய்ஸ் வந்து தியேட்டரே அதிருது. சரி ஆனா வெளிய இடத்துல வந்து தமிழனுக்காக இது பண்றான் அது பண்றான்னு அவர் சொல்ல மாட்டாரு. ஏதாவது ஒரு படம் ரிலீஸ்னு வைங்களேன், கூப்பிட்டுதான் நில்பா அவர் பாருப்பா அப்படின்னு போட்டோ எடுத்துன்னு விட்டுறாரு. தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவங்களும் கட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப தமிழனுக்காக இங்க எதுவுமே செய்யாம என்னோட உடற்பொரு ஆகிய வந்து நான் தமிழனுக்கு கொடுத்துட்டேன், என்னோட இப்படி பண்ணி போட்டா அந்த காசு வந்து தங்க காசு படையப்பா படத்தான் படம் நம்ம பாக்குறது. அவர் பாக்கத்துல பேரு ரஜினி எங்க இருந்து வந்தாரு தெரிஞ்சுதோ படம் பாக்கத்துல. அதனால வந்து நான் வந்து ஒரு உண்மை தமிழனா இருக்கிறது வந்து நான் வந்து விருப்பப்படுறேன். தமிழன், பச்சை தமிழன், எல்லா தமிழ் எல்லாத்துலயும் தமிழுங்க. நாங்கதான் தமிழ் எல்லாருமே தமிழ். தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும்தான் ஆளணும், தமிழ் மட்டும்தான் வாழணும். அதை யாருமே வந்து இதான் நான் சொல்றோம். அதான் என்னோட கருத்து வந்து அவர் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க. எல்லாத்தையும் எனக்கு 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 வச்சுன்னா அப்படின்னா நீயே வச்சுட்டு நீ தான் பண்ண போற எடுத்து கூட எல்லாருக்குமே. ஓஹோ கான்செப்ட் தான். நான் என்ன கேக்குறேன், உனக்கு சின்ன டவுட் தான். கேளு கோச்சிக்காதீங்கன்னா. ஐயோ கேளு. அதாவது இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்களா? சம்பாதிக்க அப்பா சம்பாதிக்கிறாரா? அவரு அப்பதான் சம்பாதிக்கிறாரா? அண்ணன் சம்பாதிக்கிறாரா? எல்லாம் கூட்டு குடும்பம் தான் நீங்க. ஆமா சரி. சம்பாதிச்ச காசுல என்ன சொல்றீங்க? சம்பாதிச்ச காசுல நான் எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறேன், மிச்சத்தை எடுத்து போய் வீட்டுல கொடுக்குறேன். அவங்க வந்து மேற்படி செலவெல்லாம் பாத்துக்கிறாங்க, அது சேர்த்து வைக்கிறாங்க. சரி நீங்க சம்பாதிக்கிறீங்களா? உங்க தெருல போற யாருக்காச்சும் காசு கொடுக்குறீங்களா? அப்படி கேட்கல நீங்க. அதாவது வந்து என் கண்ணுல இருந்து யார் வந்து ரொம்ப பாவமாவோ ரொம்ப இதுவா தெரியாமோ எனக்கு இறங்கணும் சார். எனக்கு ஒரு 50 பைசா ஒரு ரூபாய் நான் கொடுத்துருவேன். 50 பைசா ஒரு ரூபா பெரிய விஷயம். சரி இதெல்லாம் சொல்லுங்க. அப்பனா எனக்கு ஒரு டவுட். அவரும் இருக்காரு, அவரும் சம்பாதிக்கிறாரு, அவரும் கஷ்டப்பட்டு தான் நடிக்கிறாரு. நடிப்புன்றது கஷ்டம் தான். அவர் கஷ்டப்படுறதெல்லாம் இல்லைங்க, டூ போட்டு நடிக்கிறாருங்க அவரு. ஓ இதெல்லாம் நீங்க பார்த்து வந்துடுறீங்க. நாங்க பாக்கல, ஷூட்டிங் மேக்கிங்னு போடுறாங்க யூடியூப் இதெல்லாம். நாங்க எல்லாத்தையுமே இருக்கிறோங்க. தமிழ்னா என்ன நினைச்சீங்க? நாங்க எல்லாத்துலயுமே இருக்கீங்க. ஆனா நீங்களா தமிழ்ல முன்னேறி போயிட்டு இருக்கீங்க. சூப்பர். அதாவது போடுறீங்க எல்லாம் பாக்குறீங்க. சரி ஓகே. அவரும் நல்லதெல்லாம் செய்யறாரு சின்ன சின்னதா. எங்க செஞ்சாரு? ஆமா செஞ்சுட்டு இருக்காருப்பா. அதெல்லாம் ஓகே சொல்லிட்டா எல்லா நடிகருமே நல்லா செய்யறாங்க. சரி யாரோ ஒரு சில பேர் தான் செய்யறது இல்ல. என்ன நடிகர் நல்லது செஞ்சா அது வெளில சொல்லிக்கிறது இல்ல. அவரும் செய்யறாரு. ஓகேவா? வெளியே சொல்லாம மக்களே இப்படி தெரிஞ்சு கரெக்டா இல்லையா மக்களே? வெளியே சொல்லாம வெளில சொல்லாம அதுக்காக எல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. ஒரு போட்டோ எடுத்து போடணும்ல. எவ்வளவு சம்பாதிக்க ஒரு போன் இல்லையா?
இல்லையா உங்ககிட்ட? ஒரு கேமரா இல்லையா? போட்டோ எடுத்து செம கொஸ்டின்லாம் கேட்கறேன் நீ. ஆனா அவங்க பத்தி நிறைய படிச்சிருக்கேன் நானு. புக்ல எல்லாம் அடிக்கடி வருது, இந்த மாதிரி சின்ன உதவி செஞ்சாரு அந்த உதவி செஞ்சாரு வந்துட்டு தான் இருக்கு. அவ்வளவு ஆனா புக்ல வந்தாங்க. என்ன பத்தி வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு பத்தி வந்திருக்கு எங்க? சரி ஓகே, அந்த கதைலாம் உங்களுக்கு எதுக்கு? அவர் கதைலாம் ஓடிட்டு இருக்கு. அது கதைன்றீங்க, சொல்லுங்க. ஆமா, அதாவது ஆமா கதை தான். சரி சொல்லுங்க சொல்லுங்க. அதனால வந்து நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது உங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு டவுட். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவர் சுயநலமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நாம அவருக்கு ஒரு கோரிக்கை வைப்போம். கோரிக்கை அவருக்கு? நானே யாராவது பாருங்க போங்க. சரி நான் வைக்கிறேன். வைங்க. காசா பணமா? வைங்க நீங்க. அதாவது என்னன்னாக்கா, ஒரு சின்ன லெட்டர் ஒன்று எழுதிடுவோம். லெட்டர்? சூப்பர் ஸ்டார் காலம் என்ன காலத்துல இருக்கு இந்த லெட்டர்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு லெட்டர் ஒன்று எழுதுறோம். சரி எழுதுங்க. சூப்பர் ஸ்டாருக்கு லெட்டர் எழுதுங்க. நான் வந்து அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். வைங்க. தலைவா அன்புள்ள சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. வெறும் ரஜினிகாந்தனே போதும். சரி எழுதுங்க. அவ்வளோ ஆயிடுச்சு. பாப்போம் எழுதுங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணணும். என்னன்னு கேட்பாரு? அதாவது தமிழ்நாட்டு மக்கள்லாம் நீங்க எதுவுமே எங்களுக்கு பண்ணல, நீங்களே சம்பாதிச்சு நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அந்த சுயநலவாதி, அதாவது செல்ஃபிஷா இருக்கிறீங்கலாம் சொல்றாங்க. தமிழ் எழுதுங்க, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. எழுதுங்க. கன்னடம் தான் தெரியும், நீ தான் சொன்ன. எழுதுங்க, சொல்றதை எழுதுங்க. சுயநலவாதி. சரி ஓகே. அதனால வந்து நீங்க நாங்க ஒரு சின்ன ஐடியா ஒண்ணு கொடுக்குறோம். அது செய்யறதா செய்யுங்க பாப்போமே. பண்ணாக்க கண்டிப்பா இந்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அடுத்து அதாவது நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கிற காசுல இருந்து எடுத்து நம்ம கவர்மெண்ட் எப்படி எல்லாருக்கும் இந்த கேஸ் மானியம் கொடுக்குறாங்கல்ல, மாசம் 300 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாசம் 1000 ரூபா போட்டீங்கன்னா, இதோட நல்லா பாருங்க கரெக்ட், போட்டீங்கன்னா அந்த பேரு உங்களுக்கு போயிடும். அப்புறம் மக்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யலன்னு கேட்க மாட்டாங்க. நான் கேட்க மாட்டேன். எனக்கு அக்கௌண்ட் வந்துடல, எனக்கு அது போதுமே. கரெக்ட், எனக்கு ஓகேவா? கேட்க மாட்டாங்க. அதனால இத மாதிரி பண்றீங்க. அப்புறம் பாருங்க, எங்க ஓட்டு பூரா உங்களுக்கு தான். என்ன தெளிவா? நானே வந்து முதல் ஷோ பார்ப்பேன், ஓகேங்களா? அது நம்ம அன்னைக்கு மொத்த ஷோவும் நானே பார்ப்பேன். நானே பால் வாங்கி ஊத்துவேன். நீங்க அக்கௌண்ட்ல ஒழுங்கா போட்டுரும். அதுதான் ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ வந்து எல்லாம் ஓகே. லெட்டர் அனுப்பிடுவோம் தலைவருக்கு. அனுப்பிடுங்க. போகுமா அவருக்கு? அதெல்லாம் போயிடும். அவர் பெரிய ஆளுங்க. அவர் யாருன்னு தெரியுமா? அவரு இத்தனை வருஷம் மக்கள் கத்துறோம், அதுக்கே அவர் காது கேட்க மாட்டுது. நீங்க வேற இதெல்லாம் அவர்கிட்ட போயிடும்பா. கண்டிப்பா போவோம். நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன். அந்த தலைவர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாம் நல்லது செய்வாரு. சரி, எனக்கு ஒரு டவுட் தம்பி. டவுட்டா? என்கிட்டயா? ஆமா, நல்லா கேக்குறேன். இப்ப இவர்கிட்ட என்ன குடுல, ஏன் குடுலன்னு உங்க ஊர் எம்எல்ஏ தெரியும் உனக்கு? எங்க ஊர் எம்எல்ஏ இருக்காரா? இருக்கிறாரு. இல்ல, நான் லாஸ்டா பார்த்தப்ப அவர் ஏதோ ரெசார்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் நான் அவரை நான் பாக்கல. கூவத்தூருக்கு ஏதோ கூவமா ஏதோ போனாரு. கண்டிப்பா போனாரு. அதே எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கல. நானு அந்த கூவத்தூருக்கு எங்கேயோ போறாருப்பா. எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல. அவங்கலாம் உங்களுக்கு தானே சேவை செய்யறதுக்கு வந்துக்கிறாங்க. டெஃபினெட்லி கண்டிப்பா. அவங்க கிட்ட என்னைக்காச்சும் இந்த மாதிரி கேட்டுக்கிறீங்களா? இது கொடுக்கல, அது கொடுக்குறேன்னு. ஏன் கேட்டது இல்லையா? ஏன் கேட்கல? நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. நான் தான் போட்டேன். உங்களுக்கு தானே சேவை செய்ய வந்துக்கிறாங்க. ஆமாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டோம். அவர்கிட்ட நாங்க கேட்க. அது எப்படி கேட்போம்? நான் இல்லைங்க, என் தாத்தாவும் கேட்டதில்ல, எங்க அப்பனும் கேட்டது இல்லைங்க. நான் எதுக்கு கேட்கணும் அவர்கிட்ட போயிட்டு? நான் கேட்க போறது எனக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து சூப்பர் ஸ்டார் கிட்ட நான் நின்றுவேங்க. ஏன்னா நீங்க வந்து அவருக்கு தான் கோஷம் போடுறீங்க, நீங்க அவருக்கு தான் பாலாபிஷேகம் பண்றீங்க. எங்க எம்எல்ஏவும் நீங்க வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்க. நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்கறேன். செம்ம காமெடி தம்பி, நீ நான் சொல்றேன், ஓகேங்களா? என் எம்எல்ஏ படத்துக்கு நீங்க வந்து மாலை பண்ணி காலைல 4 மணிக்கே போயிட்டு அபிஷேகம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. எம்எல்ஏ படம் நடிக்கிறாரா? இல்ல, ஆனா நிஜத்துல நடிக்கிறாருல்ல. நிஜத்துல நடிக்கிறாருங்க அவரு. பேரன்பு மிக்க பெரியவர்களே அப்படின்னு அவரு. செம்ம. அப்போ வந்து நீங்க அரசியல்வாதி யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டோம் சார். நாங்க நடிகர்கள் யார் வந்தாலும் அவங்ககிட்ட கேட்பீங்க. யார் வந்தாலும் நான் கேட்க மாட்டோம் சார். பர்டிகுலரா அந்த சூப்பர் ஸ்டார் வந்தா மட்டும் அவரு வந்தா மட்டும் கேட்பீங்க. அது என்னன்னு தெரியல. அது எங்களுக்கு வந்து அது ஒரு பிடிச்ச ஒரு விளையாட்டு மாதிரியே இருக்குது. விளையாட்டாவே ஆயிடுச்சு. குழப்பாக வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். அப்படி பச்சை சொல்ல முடியாது சார். நான் பச்சை தமிழ் தான் அப்படிதான் நான் சொல்லுவேன். நாங்க வந்து கேட்க போறது டவுட் கேளுங்க சார். அவரும் தமிழ்நாட்டுக்கு வந்து 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 40 வருஷம் ஆயிடுச்சா? பரவாயில்ல 40 வருஷம் ஆச்சு. நான் ஏத்துக்க மாட்டேன். நான் எப்படி ஏத்துக்க முடியும்? தலைவர் வந்து எல்லாருக்கும் அப்பதான் நம்ம லெட்டர் அனுப்பணும். ஆமா, டப்புனு ஒத்துனாரா? எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு ஒத்துனாரா?
ஒத்துட்டாரு. உண்மையா? ஆமாப்பா, எல்லாரும் 1000 கொடுக்குறாரு, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒத்துட்டாரு. அப்படியா? அவர் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போட போறாரு. சார் ஒரு விஷயம் சொல்லிட்டா, தமிழை வந்து நேர என்னன்னா கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படுவான், ஆனா இறக்கம் காட்ட வேண்டிய நேரத்துல இறக்கம் காட்டுவான். சரிங்களா? சூப்பர் ஸ்டார் வந்து அது எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும் சார், அவர் வந்து நான் மதிக்கிறேன். சரியா? அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன். இந்த வயசுலயும் வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்காருன்னா அதை வந்து நான் மதிக்கிறவன். நான் என்ன, நான் மற்ற தமிழர்கள் மாதிரி வந்து இது செய்யல அது செய்யலாம்னா நான் அவர்கிட்ட போயிட்டு பிச்சை எடுக்கிறவன் கிடையாது. ஏன்னா நான் பச்சை தமிழ் நான் சொல்லிருக்கேன். அவர் வந்து கிளாஸ் போட்டார்ல போட்டு, அப்ப வந்து அவர் என்னன்னா, நான் எவ்வளவோ பேர்கிட்ட வந்து நான் நாட்டை கொடுத்துறோம், எந்த ஒரு தடவை வந்து இவர்கிட்டையும் கொடுத்து பார்க்கலான்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்குது. அதனால வந்து தலைவர் வந்தா தமிழ்நாடு வந்து ஒரு தங்க நாடா மாறும்ன்றத நான் வந்து ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். தங்க நாடாவே மாறுமா? கண்டிப்பா சார். 1000 ரூபாய் மாசத்துக்கு மாசம் கண்டிப்பா சார் வந்து தங்க நாடா மாறும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு வர தேவையில்ல. ஓகேங்களா? தலைவனை நம்பணும்னா தங்க நாடு கன்ஃபார்ம் தான். அப்ப சீக்கிரம் எலெக்ஷன் வரும், அப்ப நீங்க ஓட்டு போட்டுருவீங்க. கண்டிப்பா சார். என் வீட்டுல 6 ஓட்டு சார். திடீர்னு தலைவர் அரசியலுக்கே வரலன்னா வர வைப்போம் சார். நாங்க வர வைப்பீங்க? வைப்போம் சார். கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் ரெடி பண்ணுவோம் நாங்க. அதான் சார், நாங்க வந்து ஃபுல் டைம் வேலையை பார்ட் டைமா தான் நாங்க பாக்குறோம். மீதி வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பாக்குறோம். அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு அவர் எப்படி இழுத்து உள்ளார போட்டுருவோம். போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க பேசுவோம். அப்பா அமௌண்ட் எடுத்து வரலையா? கண்டிப்பா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க பேசிடுவோம். அப்ப கடைசி வரைக்கும் அரசியல் அதெல்லாம் பத்தி கேட்க மாட்டீங்க? கேட்க மாட்டோம் சார். அவங்ககிட்ட எங்க சார் பேச்சு? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவன்கிட்ட பேசுவோம், அவ்வளவுதான். அவங்களும் வருது அப்பதான் பேசுவாங்க. அப்புறம் சார் அவங்க பார்க்க முடியுங்களா? கூகுள்ல சர்ச் பண்ணாலே இன்னொரு சென்ட்னு வந்துருக்கு. நாங்க அவரை என்ன பண்ண முடியும்? எங்க போய் எம்எல்ஏ பாக்குறது? இவர் கண்ணுக்கு எத்தாப்புல இருக்கிறா. நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு அவரு. அதனால எவ்வளவு கேட்கலாம். எப்பவும் போலதான் அப்படி கை கட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கும் நமக்கு என்ன வேணும்? இப்போ ஒருத்தவங்க போய் நம்ம கேட்கறோம், திருப்பி அடிக்க மாட்டோம், நமக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். போயிட்டு கேட்க வேண்டியதான், அவனே போய் கேட்க வேண்டியதான், எல்லாரும் கேட்க வேண்டியதான், அவன் வந்து பிடிக்க போட வேண்டியதான். அதே மாதிரி இருந்து போறதான் நான் பழகிட்டேன். சரிங்களா? பழகிட்டீங்க. அதனால வந்து 1000 ரூபாய் கையில வந்துருச்சுன்னா நான் என் வீட்டுல 6 ஓட்டை நான் அப்படியே வந்து வித்துருவேன் நான். ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. அப்ப வந்து தலைவர் வாகன் கோஷம் போட்டுருவீங்க. தலைவர் வாழ்றாரு சார், எங்க நெஞ்சில வாழ்றாரு சார். அவருக்கு தான் சார் எங்க நாடே. அவருக்கு தவம் கடவுள் சார். அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது வந்து ஒரு பச்சை தமிழனை வந்து நீங்க இவ்வளவு நேரம் வந்து கருத்தெல்லாம் வந்து கேட்டதுக்கும் 1000 வாங்கி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களுக்கு வந்து ஒரு பங்கு வந்து அதுல இருக்குது. எனக்குமா? எனக்கே வா. எனக்கே வா. வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. சரிங்களா? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சமாச்சும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல இதுல காட்டுங்க நீங்க தமிழ்னா இல்லையான்றது. சரிங்களா? வணக்கம். அதாவது இத்தனை நாளா வந்து நான் மட்டுமே பேசிட்டு இருந்திருப்பேன். இந்த வீடியோல திடீர்னு இவர் ஒருத்தர் புதுசா வந்துட்டாரு. அது ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து சில பேர் பார்த்து கொந்தளிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். ஆனா இவர் வந்து ஒரு தீவிர ரஜினி பக்தர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரஜினி ஃபேனு. அதாவது மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோல பதிவு பண்றதுக்காகவே ஸ்பெஷலா கூப்பிட்டு வந்தோம். ஸோ அதனாலதான் வந்து இந்த வீடியோ இப்படி போட்டிருக்கோம். அதனால வந்து நீங்க சொல்லலாம். அதனால வந்து என்ன மாதிரியே இருக்கிற வந்து ரசிகர்கள் பக்தர்கள் எல்லாருமே இருப்பீங்க. நீங்களாம் வந்து எக்காரணத்தை கூட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போயிட்டு அந்த மாதிரி எதுவும் திக்கி பேசுறாதீங்க என்னை பத்தி. ஓகேங்களா? நானும் வந்து தலைவரோட உண்மையான ரசிகன் தான். ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டேன்ற வச்சுக்கலாம். மற்றபடி எதையுமே வந்து மனசுல வச்சுக்காதீங்க. எப்பவும் வந்து நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். ஓகேவா? அவ்வளவுதான். நன்றி.